Hi, hello, buddies. I am RJ Ganika, grade 6B from Primber's Garden School. This is the message from Savitri by Armindo. In a moment shorter than death, longer than time, by a power more ruthless than love, happier than heaven, taken softly into eternal arms, held and chorused by a strack, absolute bliss. In a whirlwind circuit of delight and focus hurried into immeasurable depth, upborne into immeasurable heights. It was torn out from its mortality and underwent a new and boundless change. Thank you. Bye. Hello buddies, நான் உங்கள் அஜயரிதா grade 8 from Primber's Garden. Today's Karma Yogya Appa message. The opening into the inner being comes when we overcome the ignorance on any score, as the surface being is an expression of the inconscient energy. The movement away from the ignorance becomes a movement into the inner being. Thank you. Bye. Hi hello buddies, I'm Ajay Madhusri, grade 6A from Primber's Garden. இன்னைக்கு நம்ம ஏன் எதற்கு எப்படி ஷோல தெரிஞ்சுக்காத விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட்டர்மெலனை எப்படி செக் பண்ணி வாங்கணும்னு தெரியுமா? நீங்கள் வாங்க போகிற தர்பூசணி உருண்டையாக இருந்தா அது இனிப்பு அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அதுவே கொஞ்சம் நீளமாக இருக்குன்னா இனிப்பு கம்மியாகவும் அதில் தண்ணி அதிகமாகவும் இருக்கும். வாட்டர்மெலனை கையில் எடுக்கும்போது அது உருண்டையாக இருக்கா இல்லை நீளமாக இருக்கான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் இனிப்பான வாட்டர்மெலனை செலக்ட் பண்ண ஒரு வழி இருக்குது. இந்த இடத்துல மஞ்சள் கலர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் இனிப்பு அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அதுவே வெள்ளை கலரில் இருந்ததுன்னா அதில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வாட்டர்மெலனில் நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வரி வரியாக லைன் இருக்குல்ல, அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதில் இனிப்பு அதிகமாக இருக்கும். அதுவே அந்த லைன் தள்ளி தள்ளி இருந்துச்சுன்னா அதில் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்கலாம். பாய்.